Hi friends, welcome back to நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆன்டி கோகுலன்ட் ஹெப்பாரின் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹெப்பாரின் இது வந்து நம்ம பாடியில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆன்டி கோகுலன்ட். இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில் மாஸ்ட் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாஸ்ட் செல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் ஆர்கன்ஸ் லைக் லிவர், லங்ஸ் இதுலன்னா அந்த மாஸ்ட் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹெப்பாரின் வந்து ஒரு கான்ஜுகேட்டட் பாலிசாக்கரைட். இந்த ஹெப்பாரினை வந்து கமர்ஷியல் யூஸ்க்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அனிமல்ஸோட லங்க்லேருந்து லிவர்லேருந்து தான் வந்து இந்த ஹெப்பாரினை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹெப்பாரினை வந்து ட்ரை ஃபார்ம்லையும் லிக்விட் ஃபார்ம்லையும் கமர்ஷியலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து மெக்கானிசம் ஆஃப் ஹெப்பாரின் பார்க்கலாம். இது வந்து நம்ம உடம்புல எப்படி ஆன்டி கோகுலண்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெப்பாரின் வந்து ஆன்டி த்ரோம்பின் 3 வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணி பிளட்டை வந்து கிளாட் ஆகாமல் தடுக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் லைக் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் லைக் 9, 10, 11, 12 இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி அதை வந்து கிளாட் ஆகாமல் தடுக்கும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரோம்பினை வந்து இன்ஹிபிட் பண்ணும். த்ரோம்பினை இன்ஹிபிட் பண்ணி பிளட்டை கிளாட் ஆகாமல் தடுக்கும். இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். அண்ட் இதோட யூசஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாகவே ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் இன்ட்ராவாஸ்குலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ராவாஸ்குலராக யூஸ் பண்ணும்போது 0.5 mg to 1 milligram பெர் கிலோகிராம் பெர் பாடி. ஸோ 1 கிலோ இருந்துச்சு அப்படின்னா 0.5 to 1 mg வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கேல்குலேஷன். இப்படி தான் வந்து நம்ம ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் இன்ட்ராவாஸ்குலரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான டிசீஸ் டைப் ஒரு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கார்டியாக் சர்ஜரி பண்ணும்போது நமக்கு என்ன ஹெப்பாரின் வந்து பிளட்டை இன்ட்ராவெனஸில் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெப்பாரின் யூஸ் பண்ணுறாங்க. பிளட்டை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறப்போ அந்த பிளட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெப்பாரின் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பிளட்டை வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் டயாலிசிஸ் பண்ணுறப்போவும் ஹெப்பாரின் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த இன்ட்ராவினஸில் வந்து பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெப்பாரின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிளினிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லெபார்ட்டரியில் ஹெப்பாரினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நார்மலாக வந்து இப்போது பிளட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக பிளட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது ஹெப்பாரின் வந்து 1 ml ஆஃப் பிளட்டுக்கு 0.1 mg to 0.2 mg தான் யூஸ் பண்ணுறாங்க. 1 ml ஆஃப் பிளட்டுக்கு 0.1 mg to 0.2 mg வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவே ஒரு 8 to 12 hours வரைக்கும் அந்த பிளட்டை வந்து கிளாட் ஆகாமல் டிலே பண்ணும். இந்த பிளட்டு கிளாட் ஆகுறதுக்கு டிலே பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹெப்பாரினோட யூசஸ். இதனால தான் இந்த ஹெப்பாரின் வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆன்டி கோகுலன்ட்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.